உன்னத பாட்டு 3ஆம் அதிகாரம். இராக்காலங்களில் என் படுக்கையிலே என் ஆத்தும நேசரை தேடினேன், தேடியும் நான் அவரை காணவில்லை. நான் எழுந்து நகரத்தின் வீதிகளிலும் தெருக்களிலும் திரிந்து என் ஆத்தும நேசரை தேடுவேன் என்றேன், தேடியும் நான் அவரை காணவில்லை. நகரத்திலே திரிகிற காவலாளர் என்னை கண்டார்கள், என் ஆத்துமநேசரை கண்டீர்களா என்று அவர்களை கேட்டேன். நான் அவர்களை விட்டு கொஞ்ச தூரம் கடந்து போனவுடனே என் ஆத்தும நேசரை கண்டேன். அவரை நான் என் தாயின் வீட்டிலும் என்னை பெற்றவளின் அறையிலும் கொண்டு வந்து விடுமட்டும் விடாமல் பற்றிக்கொண்டேன். எருசலேமின் குமாரத்திகளே, எனக்கு பிரியமானவளுக்கு மனதாகுமட்டும் நீங்கள் அவளை விழிக்க பண்ணாமலும் எழுப்பாமலுமிருக்கும்படி வெளிமான்கள் மேலும் வெளியின் மறைகள் மேலும் உங்களை ஆணையிடுகிறேன். வெள்ளைப்போளத்தினாலும் சாம்பிராணியினாலும் வர்த்தகருடைய சகலவித கந்தப்பொடியினாலும் உண்டாகிய வாசனையை வீசி தூபஸ்தம்பங்களைப் போல் வனாந்தரத்திலிருந்து வருகிற இவர் யார்? இதோ சாலொமோனுடைய மஞ்சம், இஸ்ரவேலின் சவுரியவான்களில் 60 சவுரியவான்கள் அதை சுற்றி நிற்கிறார்கள். இவர்கள் எல்லாரும் பட்டயம் பிடித்து யுத்தத்துக்கு பழகினவர்களாயிருக்கிறார்கள். இராக்கால பயத்தினிமித்தம் அவனவனுடைய பட்டயம் அவனவன் அறையிலிருக்கிறது. சாலொமோன் ராஜா தனக்கு லீபனோனின் மரத்தினால் ஒரு இரதத்தை பண்ணுவித்தார். அதின் தூண்களை வெள்ளியினாலும் அதின் தட்டை பொன்னினாலும் அதின் ஆசனத்தை இரத்தாம்பரத்தினாலும் பண்ணுவித்தார். அதின் உட்புறத்திலே எருசலேமின் குமாரத்திகளினிமித்தம் நேச்சம் என்னும் சமுக்காளம் விரித்திருந்தது. சீயோன் குமாரத்திகளே, நீங்கள் புறப்பட்டுப் போய் ராஜாவாகிய சாலொமோனின் கலியாண நாளிலும் மனமகிழ்ச்சியின் நாளிலும் அவருடைய தாயார் அவருக்கு சூட்டின முடியோடிருக்கிற அவரை பாருங்கள். For more videos, subscribe and like my channel.